ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இமேஜ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பட் நான் அங்கேயே வந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்பவுமே கிளாஸ் அண்ட் மாஸாக வந்து இருந்தது. அண்ட் கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நான் நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் சிங்கிளாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ப்ரோமோவே வந்து விட்டுருங்க, ரொம்பலாம் வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பட் அவங்க போஸ்டராக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இமேஜ் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அண்டு இந்த சாங் எப்போ வருதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். 18th December அப்போ வந்து வருது. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் திடீர்னு பார்க்கும்போது ஏஐ மாதிரி இருந்தது. ஸோ என்னடா அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சில இமேஜஸ்லாம் நான் வந்து அங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏஐ வச்சு சும்மா அந்த ப்ராம்ப்டெல்லாம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி இமேஜ் மாதிரி அதெல்லாம் தெரியுது. ஏதோ ரியலாகவே வந்து மூவி ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்களே வந்து இமேஜ் ரிலீஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு இடத்துல லீக் பண்ணி விட்ட மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். நீங்கள் ரொம்பலாம் வந்து தெரிஞ்சிடாது ஏஐ அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அந்தளவுக்கு ரியலாக வந்து இருந்தது. அண்ட் இந்த இமேஜுமே பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்கும்போது என்னடா இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களும் இதே மாதிரி இந்த ஃபோட்டோவே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ இதுதான் ஒரிஜினல் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தேன். அண்ட் நல்லா வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன், ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ரியல் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இமேஜஸ்ங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ரியலாக இருக்குது. எது வந்து ரியல் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியல. ஏஐ இமேஜஸ்ஸே ரொம்ப ஏதோ ஒரு மூவியில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்டர் டிசைன் பண்ணுறவங்க. ஸோ இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாமே வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் அந்த ஃபயர், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், முக்கியமாக அதுதான், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ரியலாகவே இருக்கிற மாதிரியே வந்து இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏஐயோட எந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப பீக்குக்கு போகுது அப்படிங்கிறது வந்து தெரியுது. சரி, ஓகே, ஃபைன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இமேஜ் பார்க்கும்போது. அண்டு பாருங்களேன் தளபதி எப்படி இருக்கார் அப்படின்ட்டு. இவருக்கெல்லாம் 50 வயசு ஆச்சுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? என்ன தான் நீங்கள் வந்து டை அப்படிங்கிற மாதிரி டை அடிச்சுட்டு இருக்கிறனால அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாலும், அவரோட பாடியை பாருங்கள், டாப் டு பாட்டம் பாருங்கள். எங்கேயாச்சும் ஏதோ ஒரு அறிகுறி தெரியுதா அவருக்கு வயசான மாதிரி? இதுதான் வந்து உண்மையான வந்து அந்த ரிவர்ஸ் ஏஜிங் சொல்கிறோம்ல எல்லாருமே, அதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அந்த ஃபிசிக் தான், அந்த பவர் இருக்குது பாருங்கள். சும்மா எந்த போஸுமே கொடுக்கல, நார்மலாக நிற்கிறாரு. அண்டு லைட்டாக அந்த கோவமாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ஸோ ஆனால் அந்த போஸு நமக்கு வந்து எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து யாருக்கும் ஈஸியெல்லாம் வந்து வந்துடாதுங்க. அண்ட் பேக்ரவுண்டில் பாருங்கள் எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த சைட்லலாம் சும்மா ஃபயராக இருக்குது, பிளாஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் என்ன சாங் நேம் வந்து எதுவுமே சொல்லலை, மென்ஷன் பண்ணலை எங்கேயுமே. அண்ட் 18th December, ஸோ 6 o'clock எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிற எல்லா அப்டேட்ஸுமே 6 o'clock தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது இமேஜ் பார்க்குறதுக்கே. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நெக்ஸ்ட் வீக் வந்து மலேசியாவில் நடக்க போகுது ஆடியோ லான்ச். என்னடா இவன் இமேஜ் பார்த்துட்ருக்கான்னு பார்க்காதீங்க. ஸோ அண்ட் உங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்னடா இவன் எப்போவுமே வந்து எல்லா ஜனநாயகன் அப்டேட்ஸ்லேயுமே வந்து உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்ருக்கானே, ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற அந்த ஒரு இதில் நம்ம எல்லாருமே இருக்கோம், இவன் மட்டும் என்ன எப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்காதீங்க. எனக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதை சொல்லலாம் தான் தோணும். பட் போக போக நம்ம என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கும், நம்ம என்றைக்குமே வந்து சேடாக இருக்கக்கூடாது. அது என்ன தான் தளபதி பார்த்தாலும் பார்க்கலைனாலும் அவருக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ இல்லையா? அதனால் என்றைக்குமே அவரோட நண்பிகள் நம்ம என்றைக்குமே ஹாப்பியாகவும் பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் தான் அவர் நினைப்பார். அண்ட் அவர் நல்லா இருக்கணும் தான் நம்மளும் நினைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நம்மளும் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ என்ன தான் இவ்வளோலாம் பேசினாலும் எனக்கும் வந்து உட்காந்து வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி பார்க்கும்போது, ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டும் பார்க்கும்போது, என்னடா நானே இவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேனே, இனிமேல்லாம் இந்த மாதிரிலாம் உட்காந்து வீடியோ பண்ண முடியாது,
இவன் என்ன இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன்ஸாக காட்டுறா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணும். அண்டு பார்க்குறவங்க தான் வந்து உட்காந்து ரொம்ப ஒரு ஃபீலில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. சரி நம்மளும் வந்து அதை வந்து இன்னும் ஏற்றி விட்றக்கூடாது, நம்மளை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் காமாகணும் அப்படிங்கிறது உங்களுக்காக தான் வந்து சிரித்து பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்குமே ரொம்பவுமே உள்ளுக்குள்ளே வலிக்குது. ஸோ ஓகே ஃபைன், பார்ப்போம். அண்டு இது வந்து முக்கியமாக நமக்கான சாங்காக வந்து இருக்கும், தளபதிக்கான சாங்காக இருக்கும். அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ நான் நேற்றுக்கு வந்து மெலடியெல்லாம் கொஞ்சம் மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு இன்னும் அந்த வைப்பு அந்த பவர் வந்து பத்தலை, இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. அண்ட் அது இன்றைக்கி பார்க்கும்போது அது அந்த பவர் அந்த வைப் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து இப்போ இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான், வெயிட் பண்ணி அடுத்த நாள் பார்ப்போம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ ஜீப் மேலே செம்மையாக நின்றுட்டுருக்காரு. பேக்ரவுண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயராக இருக்க போது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ யார் பாடியிருக்காங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அது வேறு நல்லான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் தான் வந்து வரும் அப்படிங்கிறதுல நல்லாவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்.